வணக்கம். சுபிக்ஷா டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் மீனராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே மீனராசியோட அதிபதி குரு. மீனராசிக்காரங்க பொதுவாகவே கலவரும் இல்லை நலவரும் இல்லை, எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமை எப்பவுமே மீனராசிக்காரங்களுக்கு இருக்கும். கோபம் பிடிவாத குணங்கள் இருந்தா கூட எல்லாத்துக்கிட்டையும் ஒரு சமமா பேசணும், அவங்க யாருக்கிட்டையும் பகச்சிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் கொண்ட ராசி எதுனா மீனராசி. இப்ப இந்த மீனராசிக்கு தன்னுடைய ஆகஸ்ட் மாதத்துல கிரக நிலையிலான ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோங்க. இப்ப கோச்சாரப்படி மீனராசியில ராகு பகவான் இருக்காரு. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல கும்பராசியில சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு. அது இல்லாம உங்க ராசியில இருந்து 3ஆம் இடத்துல உங்க ராசி நாதன் குரு பகவான் ரிஷப ராசியில செவ்வாயோட சேர்க்கு பெற்றிருக்காரு. அது இல்லாம 5ல கடக ராசியில உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல புதனும் சூரியனும் சேர்க்கை, 6ஆம் இடத்துல சுக்கிர பகவானும், 7ஆம் இடத்துல சனியோட கன்னி ராசியில கேது பகவான் இருக்காரு. இது இந்த மாதத்தனோட கிரக நிலைகள். இப்ப உங்க ராசிநாதன் குரு உங்க குடும்பஸ்தானத்தோட அதிபதியோட சேர்ந்து சுக்கிரனோட வீட்டுல இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது குருவும் செவ்வாயும் சேரும் பொழுது உங்களுடைய குடும்பத்துல நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும், சுபகாரியங்கள் கைகூடி வரும். இப்ப ஆல்ரெடி உங்களுக்கு விரயச்சனி நடந்துட்டு இருக்கு. அந்த விரயச்சனியில சனி வக்கரம் அடைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா விரயங்கள் உங்களுக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் மிச்சம் பண்ணிருக்க முடியாது. தேவையில்லாத விரயங்கள், கடன் தொல்லைகள், ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள், இது மாதிரிலாம் நடந்திருக்கும். இப்ப சனி வக்கரம் அடைஞ்சு உங்க ராசிநாதனோட செவ்வாய் சேரும் பொழுது சுப நிகழ்ச்சிகளா மாறப்போகுது. சுப நிகழ்ச்சிகள் என்னதுன்னா, திருமணம் நடக்காதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கும். இப்ப விரயச்சனையில சுப விரயங்கள் நீங்க திருமணம் பண்ணும் பொழுது கண்டிப்பா அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். நிறைய பேர் 7 சனையில திருமணம் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். கண்டிப்பா தாராளமா சுப விரயங்கள் நீங்க பண்ணும் பொழுது ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் இருக்காது. திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பொண்ணோ பையனை பார்த்துருந்தீங்கன்னா கடைசி டயத்துல ஒரு நிச்சயம் பண்ண டயத்துல, மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குற டயத்துல, பத்திரிக்கை அடிக்கிற டயத்துல கூட கேன்சல் ஆயிருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப அந்த வாழ்க்கைய திரும்பி கிடைக்கக்கூடிய வாழ்க்கையும் இது இருக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கும். அது மட்டும் இல்ல, கணவன் மனைவிக்குள்ள எப்பவுமே கருத்து வேறுபாடுகள் நம்ம பிரிஞ்சிடலாம், இனிமேல் நம்ம லைஃப்ல நமக்கு ஒத்து வராது, கணவன் பேச்சு மனைவி கேட்க மாட்டாங்க, மனைவி பேச்சு கணவன் கேட்க மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல பிரச்சனை, நான் என்ன சொல்றது நீ என்ன கேட்கறது அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு இது ஒரு அற்புத பலன் தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்னுனியும் பிறக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்க போகுது. அது இல்லாம ஜென்மத்துல உங்க ராசியிலேயே ராகு பகவான் இருக்காரு. இந்த ராகு பகவான் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பார்த்துட்டீங்கன்னா இந்த குடல் சம்பந்தப்பட்டது, நுரையீரல் சம்பந்தப்பட்டது, ஸ்கின் ப்ராப்ளம், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னால அவதிப்பட்டு இருந்திருப்பீங்க. இப்ப உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி என்ன பண்ணியிருக்காருன்னா வக்கரம் அடைஞ்சிருக்காரு. இந்த வக்கரம் அடைஞ்சனால என்ன ஆகும்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் வரும். நமக்கு பார்த்துட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாலும் கூட ஒரு மன திருப்திக்காக போய் எடுத்திருப்பீங்க. ஆனா அதுல எதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ஆயிருக்காது. உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் வந்திருக்காது. இப்ப ராகு பகவான் உங்க ராசியில இருந்தாலும் கூட உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான் சனி பகவான் இருக்கிறதுனால, அது சனி மக்கரம் அடைஞ்ச இருக்கிறதுனால தொழில்ல, குடும்பத்திலையும், உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் வரும். அது இல்லாம உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்க்க விலகி போன சொந்தங்கள், உடல் நம்ம உறவினர்கள், இது எல்லாமே சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். மெயினா அம்மா அப்பாக்கெல்லாம் நிறைய பேர்த்துக்கு உடல் ஆரோக்கியத்தில் தொந்தர, அவங்களால நமக்கு மன உளைச்சல்கள், அவங்களுக்கான ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள், இது எல்லாமே நடந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு
விநாயகரோட வழிபாடுகள், ஆஞ்சநேயரோட வழிபாடுகள் நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ராசிநாதன் வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சணாமூர்த்தி வழிபாடுகள் பண்ணுங்க. தட்சணாமூர்த்தி வழிபாடுகள், குரு பகவான வழிபாடுகள் பண்ணும் பொழுது உங்களுக்கு உங்க மேலேயே நம்பிக்கை வரும். திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் நீங்க கஷ்டப்பட்டாலும் கூட அந்த 7வது நாள் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். நீங்க நினைச்சதெல்லாம் கைக்கூடி வந்துடும். அதனால கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். என்கிட்ட குருவோட செவ்வாய் சேர்க்கும் பொழுது சுக்கரனோட அதிபதியோட வீட்டுல இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். இடமாற்றங்கள், வண்டி வாகன மாற்றங்கள் இதெல்லாம் தாராளம் நீங்க பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு இரவு நேரத்துல டிராவல் பண்றது கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். பட் சனி வக்கரம் அடைஞ்சிருக்கனால வாகனங்கள் முடிஞ்ச அளவுக்கு கவனமா இருங்க. யாருக்கு ஜாமீன் இழுத்து போறதோ, சப்போர்ட் பண்றதோ, கொடுக்கல் வாங்கல் பண்றதோ அது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. இது விட அது பெருசு, அதை விட அது பெருசு வந்துட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட வேண்டாம். மறுபடியும் வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பா உங்களுக்கு தேடி வரும். அதனால நிறைய பேர்த்துக்கு பார்த்துட்டா வெளியூர் நம்ம வந்துட்டுமே, வெளிநாடு வந்துட்டுமே, நம்ம அங்கேயே இருந்திருக்கலாமே, நம்ம இங்க நம்ம கஷ்டப்படணுமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா நல்ல வாய்ப்புகளாக தான் இது அமையும். அதனால முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா நீங்க இருந்தாவே எல்லாமே நீங்க சாதிப்பீங்க. என்ன கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி வக்கரம் அடைஞ்சிருக்கிறனாலையும், உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறனாலையும், 7ஆம் இடத்துல கேது பகவானும் 6ஆம் இடத்துல சுக்கிரன் பகவான் இருந்தாலுமே கூட மறைமுகமான பிரச்சனைகள் இருந்தாலும், மறைமுகமான உறுப்புகள் இருந்தாலும், பாதிச்சிருந்தாலும் அது நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது. கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். கணவன் மனைவிக்குள்ள எப்ப பார்த்தாலும் கருத்து வேறுபடல். ஏன்னு கேட்டீங்கன்னா 7 சனி நடந்துட்டு இருக்கனால நம்ம நல்லதே பண்ண போனாலும் நமக்கு கெட்டதான் முடியலாம். பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். அது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. யாருக்கு ஜாமீன் கழுத்து பண்றது, சப்போர்ட் பண்றது, கொடுக்கல் வாங்கல் பண்றது, நான் இருக்கிற என்ன நம்பி எல்லாமே நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் முன்னாடி போய் நின்று மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்றது, அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. நம்ம பையன் நம்ம சொன்ன பேச்சு கேட்கல, பொண்ணு சொன்ன பேச்சு கேட்கல, அதனால பேரண்ட்ஸுக்கு மன உளைச்சல்கள் கண்டிப்பா வரலாம். அது நீங்க கவலைப்பட வேண்டாங்க. தன்னுடைய சுயஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபதிகள் எப்பவுமே நம்ம கிரகங்களின் கோச்சாரப்படி நமக்கு இருந்தாலுமே கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல முழு பலன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம 7 சனி ஒரு பக்கம் நடந்தா கூட அந்த சனி நம்ம ஜாதகத்துல எங்க இருக்காரு, அந்த சனி நமக்கு யோகக்காரனா இருக்காரா அப்படின்னு நம்ம முழு ஜாதகத்தை பார்த்தா தான் முழு விளக்கங்களை நம்ம சொல்ல முடியுங்க. அதனால் உங்களுடைய ஜாதகம் நீங்க முழு பலனும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கள் நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.